நம்ம ஊர் பிரக்னானந்தா வெறும் 16 வயசில் நார்வே நாட்டு மேக்னஸ் கால்சனை தோற்கடிச்சு உலக செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறாரு. இதுவரைக்கும் யாரும் 16 வயசில் கிராண்ட் மாஸ்டர் ஆனதே இல்லை. இவ்வளவு சின்ன வயசில் அந்த சாதனையை படைச்சு நம்ம நாட்டுக்கு பெருமையை தேடித்தராரு. இதுக்கு முன்னாடி 2016 வெறும் 10 வயசில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகிறாரு. இப்படி ஒரு 8 வருஷமாக பல போட்டிகளில் ஜெயிச்சிருக்கிறாரு. வரலாறை பார்த்தா இந்த மாதிரி நிறையா பேர் சின்ன வயசில் பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களை சைல்டு ப்ரொடிஜிஸ், அதாவது குழந்தை மேதைகள்னு சொல்கிறாங்க. விக்கிபீடியாவில் பார்த்தா இசை, இலக்கியம், கணக்கு, ஓவியம்னு நிறைய துறைகளில் குழந்தை மேதைகளோட ஒரு பெரிய லிஸ்டே வருது. செரீனா வில்லியம்ஸ் 17 வயசில் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வாங்குறாங்க. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வெறும் 16 வயசில் நீச்சலில் ஒலிம்பிக் சாம்பியன் கோல்டு மெடல் வாங்குறாரு. சச்சின் டெண்டுல்கர் வெறும் 16 வயசில் சர்வதேச போட்டியில் ஆடுறாரு. இப்போ கேள்வி என்னென்னா, இவங்கெல்லாம் பிறக்கும் போதே தனித்திறமையோடு பிறந்தாங்களா, இல்லை சின்ன வயசுலேயே இவங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்ததுனால ப்ரொடிஜி ஆனாங்களா? இதில் நமக்கு கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதுதான் இன்னைக்கு வீடியோ. பிறக்கும் போதே நல்ல டேலண்ட்டோட பிறந்தா தான் இவ்வளவு சின்ன வயசில் இதெல்லாம் செய்ய முடியும்னு பொதுவாக நம்மள நிறைய பேர் நம்புகிறோம். ஏன் இப்படி நினைக்கிறோம்? ஏன்னா ஒரு பொதுவான நம்பிக்கை, இப்படிப்பட்ட திறமை ஜீன்லேயே வரதுங்கிறது தான். பரம்பரையை வந்தால் தான் இப்படி பண்ண முடியும்னு நாம் நம்புகிறோம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது? யாருமே பிறப்பிலேயே பெரிய நடிகராகவோ, பெரிய டாக்டராகவோ, பெரிய சயின்டிஸ்டாவோ வர்றதில்லைன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் இப்போ சொல்கிறாங்க. அதுவும் நிறைய துறைகளில் பெருசாக வந்தவங்களை பற்றி ஸ்டடி பண்ணினதில் இப்படி தெரிய வருது. அப்படின்னா குழந்தை மேதைகளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி சாதனை செஞ்சவங்க சரியான திட்டத்தோட பயிற்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் பயிற்சி எடுக்கும்போதும் என்ன அச்சீவ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. நல்ல ஃபோக்கஸோட ஒரு கோலை நோக்கி முயற்சிக்கிறாங்க. அதாவது சும்மா தினமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம செஸ் ஆடினா நம்மளோட செஸ் திறமை அந்த அளவுக்கு பெருசாக வளர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு துறையில் பெரிய ஆளாக வளரணும்னா 3 விஷயங்கள் தேவைப்படுது. 1, அதில் எந்த அளவு உங்களுக்கு நல்ல அடிப்படை அறிவு இருக்குது, எந்த மாதிரியான பயிற்சி எடுத்தால் அதை இன்னும் வளர்த்திக்க முடியுங்கிற அறிவு. 2வது, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட யாராவது இருக்கிறாங்களா. 3வது, உங்களுக்கு எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு நல்ல ஃபீட்பேக் கிடைக்குதா. இந்த 3 இருந்தால் யாரால் வேணாலும் பெருசாக சாதிக்க முடியும். அப்படின்னா குழந்தை மேதைகள் எப்படி உருவாகிறாங்க? ரிசர்ச்சை ஸ்டடி பண்ணி பார்த்ததில் எல்லாத்துக்குமே பொதுவான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் இருந்தே அந்த டேலண்ட்டை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்க முன்னாடி அதை செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. அந்த குழந்தைய செய்ய வச்சு அதுக்கு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. சில குழந்தைங்க மட்டும் இதை நல்லா பிடிச்சிட்டு அந்த திறமையில் நல்ல கூர்மை அடையிறாங்க, சைல்டு ப்ரொடிஜி ஆகிறாங்க. அப்போது ஒரு விஷயத்தில் அடிப்படை அறிவு, அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம், சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர், நாம் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்கிற அந்த ஃபீட்பேக் இருந்தால் நம்மளாலையும் பெருசாக சாதிக்க முடியும். வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா? உங்கள் மெமரி பவரை பல மடங்கு அதிகரிக்கணுமா? அப்போ 3 மணி நேரம் 5 பிரெயின் சீக்ரெட்ஸ் டு ஸ்டடி 3 டைம்ஸ் ஃபாஸ்டர் லைவ் கிளாஸை அட்டன் பண்ணி பாருங்கள். எப்படி 3 மடங்கு வேகமாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிரெயினோடாட் வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஆர்வம் இருந்தால் கிளாஸில் சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். என் பேர் அரவிந்த்.